அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டியூஷனில் வர இருக்கக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக ஜாகிரபிக்கு பார்த்திங்கன்னா ஒரு புதிய டெஸ்ட் பேஜ் ஆனது மே 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான அட்மிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிருக்கு. இது முழுக்க பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்துக்கான டெஸ்ட் பேஜ். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் பார்த்தினா ஃபுல் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் இருக்குது. நீங்கள் அந்த ஷெடியூல் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் 25 டெஸ்ட்டு கொண்ட டெஸ்ட் சீரியஸ். டோட்டலாக உங்களுக்கு 25 டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு, ஜாகிரஃபி, சைக்காலஜி, அதேமாரி பார்த்தீங்கன்னா ஜிகே, இது எல்லாமே வரும். தமிழ் தகுதி தேர்வுலேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜாகிரஃபிலேருந்து 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். சைக்காலஜிலேருந்து ஒரு 30 கொஸ்டின், ஜிகேலேருந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் இருக்கும். டோட்டலாக 180 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 180 கொஸ்டின்ஸை நீங்கள் தனித்தனியாக எழுதிக்கலாம். டெஸ்ட் 1 அப்படின்னா நீங்கள் ஜாகிரஃபி மட்டும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? சைக்காலஜினா சைக்காலஜி மட்டும் எழுதிக்கலாம். ஜிகே வேணால் ஜிகே மட்டும் எழுதிக்கலாம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போட்டிருப்போம். இந்த 180 கொஸ்டின் சேர்த்து போட்டிருப்போம். ஓகேங்களா? ஒரு டெஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதை தனித்தனியாகவும் எழுதிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து 180 கொஸ்டின் அப்படின்னு டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 டெஸ்ட் இருக்குங்க. சரிங்களா? நல்லா புரியுதுங்களா? டெஸ்ட் 1 அப்படின்னா 180 வேணும். 180 கொஸ்டின்ஸ் 3 மணி எழுதிக்கலாம். இல்லை சார் எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தமிழ் மட்டும் பஸ்ஸில் போகும்போதோ, ஓகேங்களா, ஜாகிரஃபி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ் உட்காந்து பொறுமையாக எழுதிக்கலாம். அது மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சிருப்போம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ முழுக்க உங்களுக்கு தமிழ் மீடியம் மட்டும்தான். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டை ஆன்லைன் அண்ட் பிடிஎஃப் 2 மெத்தடில் எழுதிக்கலாம். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரானது ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் போட்டுருவோம். நீங்கள் ஆன்லைனில் வேணும் ஆன்லைன் எழுதிக்கலாம். அதே டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே பிடிஎஃப் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேட் அப்படிங்கிற பிளேஸில் பிடிஎஃப் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி ஓஎம்ஆர் ஷீட்லேயும் ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ 180 கொஸ்டின்ஸ் பர் டெஸ்ட். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே 180 கொஸ்டின்ஸ் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எந்த மெத்தடில் கேட்பாங்களோ அந்த மெத்தடில் கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துருப்போம். மேக்ஸிமம் கூட்டு காரணம் பொறுத்துக, ஓகேங்களா, அந்த ரீசனிங் மாதிரி தான் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். சரிங்களா? முழுக்க இந்த டெஸ்ட் பேஜ் தமிழ் மீடியம் மட்டும்தான். ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியம் கிடையாது. முழுக்க தமிழ் மீடியம் மட்டும்தான். சைக்காலஜி, ஜிகே இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குல இருக்கும். சரிங்களா? டெஸ்ட்டை நீங்கள் ஆன்லைன் எழுதுறீங்க அப்படின்னா 3 டைம்ஸ் எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஒரு டெஸ்ட்டை நீங்கள் 3 டைம் எழுதி பார்த்துக்கலாம். திரும்ப எண்ணற்ற முறை திரும்ப பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜுக்கான ஃபீஸ் 5000. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபரில் 3500 ரூபாய்க்கு இந்த டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். ஓகேங்களா? இந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுவோம். அங்கே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா 9952563892 இந்த நம்பருக்கு அமௌண்ட்டை கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் அனுப்பிட்டு உங்களுடைய நேமு, அமௌண்ட் பே பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு கால் பண்ணி இந்த கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டெஸ்ட் பேஜ். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரே ஒரு 3 மாதத்தில், ஓகேங்களா, சரியாக 100 நாளில் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி ஜாகிரஃபி ஃபுல்லாகவே உங்களால் படிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன புக்கு படிக்கணும், ஓகேங்களா, எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிடுவோம். அந்த ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், உங்கள் ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின்ஸ் எந்த ஃபார்மேட்டில் கேட்டிருக்கான், ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜுக்கான அட்மிஷன் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ வரக்கூடிய மே 1ஆம் டெஸ்ட் பேஜ் ஆரம்பிக்குது. ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? வேறு ஏதாவது டெஸ்ட் பேஜை பார்த்தீங்கன்னா டவுட் இருந்தாலும் சரி இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். இப்போ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு கோர்ஸ் ஆனது உங்களுக்கு ஆக்டிவ்லேயே இருக்கும். நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.